வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய வாட்டி இதை நான் எங்கள் அண்ணன் கிட்ட இது எனக்கு புரியல, அதனால் நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு இது புரியல, உண்மையாக சொன்ன போனால். இதில் என்னென்னா, we all want to be this. இது என்னென்னா, to be inspiring. Teachers, leaders, even parents எல்லோரும் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் காமிக்கிறாங்க, அந்த ஷோயிங் how to do something. ஆனால் எங்கள் அண்ணன் என்ன சொல்லுவார்னா, what really separates from great to just being a leader வந்து to inspire something that awakens something in others. இன்றைக்கி நம்ம விவேகானந்தா மாரி something that stirs உங்கள் மனசில் ஏதாவது உங்களே நான் தேடணும், ஒரு பதில் தேடணும், நம்ம விஷயம் எங்கள் அண்ணன் இப்போ எடுத்துட்டான்னு எனக்கு. ஸோ வாட் இஸ் இட் தட் குவாலிட்டி நம்ம கிட்டே இருக்க குவாலிட்டி should make me from being a teacher to a parent to becoming someone who inspires. I'd want to be a better parent. I should be an inspirational to my children. First, initially you can be a rabble rouser. அப்படின்னா நீ வந்து பேச்சு திறமையினால ஊரை ஏமாத்தலாம். லைக் ஹிட்லர். ஆமாம், நீ ஹிட்லரோட ஏமாத்தணும். ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ ஹிட்லரோட ஸ்பீச் பார்த்துன்னு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஆமாம், ஒன்றுமே ஜெர்மன் புரியாது, ஆனாலும் மெஸ்மரைசிங்காக இருக்கும். மெஸ்மரைசிங்காக இருக்கும். That is why the entire generation of Germans were willing to die for him. ஆமாம், he was a mesmerizing speaker. ஆமாம், அவன் சிக் ஹாய் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே அந்த ரூமே அப்படியே ஆடும். He could move crowds. Yes. And then also you can be like Hitler or you could be like Stalin. நம்ம எம்கே ஸ்டாலின் சொல்லவர், அவர் வந்து ரஷ்யன் ஸ்டாலின், ஜோசப் பிரான் ஸ்டாலின். அவர் எப்படின்னா, by being a remote unreachable figure, he creates a myth. The entire myth, the communist leaders எல்லாமே myth building தான். அவன் ரியலாக என்ன பண்ணுறானே உனக்கு தெரியாது. Except Lenin, who was a great speaker. Okay. You don't see Stalin delivering great speeches. ஒரு மித்து தான். வேறு எவனையாவது ஒருத்தன் வந்தானோ அவனை செதக் பண்ணுவான். இன்க்ளூடிங் ஒரு பெரிய அமெரிக்க Soviet general. You never talk of any great Soviet generals. ஆமாம், you talk of, there was a great you talk about the siege of Leningrad. அதாவது லெனின்கிராடை சேவ் பண்ணான். ஆமாம், அவனெல்லாம் நம்ம பேச்சே கிடையாது. ஆமாம், பட் யூ ஆல்வேஸ் டாக் பண்ணி ஆஃப் ஸ்டாலின். ஆமாம், பட் ஸ்டாலின்கிராட் ஆகிடுச்சது. ரைட்டா, அவன் செத்து போயிட்டாங்கிறத பாடியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு பயம். தட் இஸ் த லெவல் ஆஃப் மித் யூ கேன் கிரியேட். தட் இஸ் another extreme. Both these extremes are very dangerous for society. ஏன்னா ஸ்டஃபே ஒன்றும் இருக்காது. ஆமாம், they are only tyrants. ஆமாம், பலூன் காற்று தான், பலூன் காற்று தான். பட் till you prick the balloon, தெரியாது, உனக்கு அது தெரியாது. இருக்கலாம் அவன் ஏதோ பண்ணிவிடுவான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம், எல்லாமே போயிடும். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு இட் பி வெரி கன்வின்சிங். இருக்கிறவன் ஒன்றும் பண்ணலை, நான் வந்தால் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். யார் தான் ஸ்பைன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ தி வைஃப் வில் பி ஸ்பையிங் ஆன் தி ஹஸ்பண்ட் அண்ட் தி ஹஸ்பண்ட் வில் பி ஸ்பையிங் ஆன் தி மதர் இன் லா. அவ்வளோ தூரம் இருக்கும். சோவியட் ஸ்டோரின்னு ஒரு புக்கே இருக்குது, அதை நான் எடுத்து. ஸோ அது மாதிரி ஒரு சொசைட்டியை பிடிச்சி வச்சுருப்பாங்க, மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நார்மலி இந்த இன்டர்நெட் ஏதாவது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பண்ணது கஷ்டம். ஆமாம், உண்மைதான். நிறைய ரஷ்யாவை திட்டின்னு இருப்பான், வேறு வழி இல்லாமல் பயம் உண்டு ஒன்றில் உட்காந்து இருக்கான். சைனாவில் அதனால தான் இன்டர்நெட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டோம். ஆமாம். ஸோ உள்ளே என்ன நடக்கிறதுனே வெளில தெரியாது. கரெக்ட். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லீடர்ஷிப் விச் இஸ் வெரி நெகட்டிவ். அது இன்ஸ்பைரிங் இல்லை, அது டோட்டாலிட்டேரியன். ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் ஓப்பன் சொசைட்டியில் அது பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் வந்துட்டான், ஆனால் லாஸ்ட் ஆகாதுல்ல. அது மாதிரி அங்கே லாஸ்ட் ஆகிட்டு 70 வருஷம். சரி, நீ லாஸ்ட்டாக இந்த மார்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி இட் ஒன்ட் லாஸ்ட். பட் 70 வருஷத்தில் 2 ஜெனரேஷன் காலி. கரெக்ட். அது வேற இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி யூ கேனாட் டூ தட். ட்ரம்ப்பை வாய்க்கு வந்தபடி திட்டின்னு இருப்பான். ஆமாம், ஆல்ரெடி ட்ரம்ப் காலி. ஏன்னா 20 ஸ்பெஷல் எலெக்ஷனில் தோத்துட்டான், அடி வாங்கிட்டான். ஸோ அடுத்த மிட் டேர்மில் அவன் காலி. ஸோ ஏட் 2 years குட். இட் வாஸ் குட் வைல் இட் லாஸ்டட். லைக் இன் இட்டாலி, மெலோனிங்கிற லேடி வந்து she started with the far right fascist movement. ஆமாம், to remain in government she has become a centrist. ஆமாம், இது மார்ஜின் க்ரீனும் அதான் மேஜர் க்ரீனும் மார்ஜின் க்ரீன் இருக்காங்களே, மெஜாரிட்டி க்ரீன். ஆமாம், அவங்களும் வந்து ஒரே ட்ரம்ப் சப்போர்ட்டாக இருந்தாங்க, மாகானாங்க. இப்போ ட்ரம்ப்பே 2 அடி போட்டதுனால நடுவில் வந்து இப்போ
அவங்களே வந்து இப்போ ரொம்ப சென்ட்ரிஸ்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கே. மேபி அவங்க டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வர மாதிரி இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், அந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் வில் நாட் லாஸ்ட் இன் அன் ஓப்பன் சொசைட்டி. ட்ரூ. டிவைசிவ் லீடர்ஷிப் won't லாஸ்ட். ஸோ ஹூ இஸ் அன் இன்ஸ்பைரிங் லீடர்? an இன்ஸ்பைரிங் லீடர் வந்து பை ஆக்ஷன் காட்டுறோம், பை எக்ஸாம்பிள். கலாம் அவர் வந்து ஒரு சிம்பிளிசிட்டி லைஃப்பில் இருக்க முடியும். யூ கேன் ரீச் வெரி ஹை பொசிஷன்ஸ் இன் லைஃப் அண்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் அபவுட் இட். இட் காட் தி இமேஜினேஷன் ஆஃப் தி பீப்புள். ஏன்னா நார்மலி மினிஸ்டராக இருக்கிறவன் 10 பேரை வச்சு ஷோ பண்ணுவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான். கலாம் பிகேம் கலாம் பிகாஸ் அவர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அண்ட் ஹி வாஸ் அ பிரில்லியன்ட் மேன் மேனேஜர். தட் இஸ் சயின்டிஸ்ட் ஆர் வெரி டெம்பரமெண்டல். அவருக்கு பேசிக் ஸ்டஃப் எல்லாம் தெரியும். பட் இந்த டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் டுகெதராக போட்டு ஒரு ராக்கெட்டை பறக்க வைக்க தெரியும். இந்த ராக்கெட் எப்படி வேலை செய்யறதுன்னு அவருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல தெரியும். அதோட கிரேட்டர் ஸ்கில் ஹைலி ஈகோயிஸ்டிக் 10 சயின்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது. கரெக்ட். அதான் ரிமார்க்கபிள் திங் அவரை பற்றி என்னென்னா, நாட்லி அவரை மேனேஜ் பண்ணால் அவர் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணாங்க. இன்ஸ்பயர் அவர் அப்படியே கலாமுக்கு என்ன பண்ணுவாங்க. ஆமாம், தட் இஸ் பண்ணி பை லைஃப் ஸ்டைல். ஓகே. பர்சனலாக ஒன்றுமே கிடையாது இல்லை. இஸ் டச். அவர் பிரசிடெண்ட்டாக போகிறாரு, என்ன பண்ணுறாரு, ட்ரிவாண்ட்ரம் போய் இறங்குறாரு. ட்ரிவாண்ட்ரம் இஸ் த வேர் ஹீ ஸ்டார்ட்ஸ் இஸ் லைஃப். போய் அவர் காப்லரை பார்க்குறாரு. நாட் ஓன்லி இஸ் மேக்கிங் தி காப்லர் ஹாப்பி, அது முக்கியம் இல்லை. ஈ சென்டிங் அ மெசேஜ் தட் காப்லர் இஸ் ஹாப்பி. இந்த காப்லர் வந்து என்னோட பர்சனல் ஃப்ரெண்டு, இதுதான் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு பப்ளிக்காக மெசேஜ் அனுப்புகிறாரு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி ஒரு சின்ன மெஸ்ஸில் அவர் சாப்பிடுவார் கிரெடிட்டில். அந்த மெஸ் ஒன்னரோட போய் அரட்டை அடிச்சுட்டு அந்த மெஸ்ஸில் உட்காந்து சாப்பிட்டார். பாரத் ரத்னா கொடுக்குற டைமில் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி வாஸ் வெரி சிக் அண்ட் ஷி வாஸ் நாட் கம்மிங் அவுட். நேராக போய் வீட்டில் கொடுத்தாரு. நோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் நாட் கோ டு வாட் இஸ் ஹவுஸ் டு கிவ் இட், பட் ஹீ கேம் டவுன். அது மாதிரி ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ இருக்கும், டிவியோட இன்டர்வியூ நடக்கும். அவர் என்ன டிவியெல்லாம் சேரில் போட்டு உட்காந்துட்டுருப்பான், ஸ்டேஜ் மேலே சேரில் உட்காந்துட்டுருப்பான். அவர் ஸ்டேஜில் கால் மேலே கால் போட்டுன்னு இப்படி உட்காந்துருந்தார். இங்கே இருக்கும் ஸ்டேஜ் மேலே அவங்கெல்லாம் உட்காந்துட்டுருப்பாங்க. அவர் இந்த இடத்துல உட்காந்து பேசின்னு இருப்பார் ஹாப்பியாக. ஸோ ஆல் தட் வாட் இஸ் ஈஸே, ஐ டோன்ட் கேர் ஃபார் ப்ரோட்டோகால். எனக்கு சேர் இருக்கிறது முக்கியம் இல்லை, எனக்கு டேபிள் முக்கியம் இல்லை. இன்னொரு கிளிப் இருக்குது, நீ அதை பார்த்தேன்னா ஒன்றும் புரியும். இதெல்லாம் தான் இன்ஸ்பைரிங் திங். ட்ரிவாண்ட்ரம்க்கு எங்கேயோ கேரளாவுக்கு போவார். இப்போ சின்ன பையன் மலையாளத்தில் பேசுவான், நோ இங்கிலீஷ் ஒன்லி மலையாளம் தான். அவர் சொல்லுவார், மலையாளத்தில் பறையும், மலையாளத்தில் பேச நான் பதில் சொல்கிறேன் பாரு. He did not say that. Correct. So he sets by inspiration, by example. So then people will die for that leader. புரியுது. When things are difficult. இதுதான் இந்தியன் ஆர்மி சக்ஸஸுக்கு ரீசன். அண்ட் ஒரு வாட்டி நீ திருச்சி போகிறச்ச அந்த கலெக்டர் ரோட் பக்கத்தில் இருக்கும் அந்த ரோட். அண்ட் ஐ ஆல்வேஸ் மேக் இட் அ பாயிண்ட் டு ஸ்டே இன் தட் ஃபார் 2 minutes. நார்மலி மற்ற எல்லா ஆர்மிலையும் சோல்ஜர் தான் சாவான். ஆமாம். ஆஃபீஸர் செத்து போக மாட்டான். நம்மளுக்கு தான் ஒரே இது, ஆஃபீஸர் செத்து போயிடுவான், ஆர்மி ஜவானோட ஆஃபீஸர் செத்து போவான். There's a story of M. சரவணன், மாரியப்பன் சரவணன், திருச்சி பையன். அவன் மேஜர். பட்டாலிக்கில் அவனை கொண்டுடுவாங்க, 4 நாளுக்கு வச்சு பாடி எடுப்பாங்க. ஆஸ் அ மேஜர் he need not go for combat. இப்போ இன்னொரு ஆளை பற்றி சினிமா எடுத்துறாங்க, ஒருத்தன் கமல்ஹாசன் எடுத்து இன்னொருத்தன் நடித்து அந்த ஸ்டோரியை ட்விஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. பட் எம் சரவணன், யூ கேன் see that மெமோரியல், யூ கேன் திங்க். 27-28 வயசு தான். ஹிஸ் என்டையர் லைஃப் இஸ் ahead of him. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி தான் உன்னை இன்ஸ்பயர் பண்ணணும். புரிஞ்சுது. இவன் தான் ரியல் லீடர், நாட் த rabble rouser. புரியுது. So the rabble rouser will be exposed sometime. It may be 60 years, it may be 70 years, it's 100 years. But அவன் எக்ஸ்போஸ் ஆகிடுவான். But people who lead by inspiration, people who lead by example will never get. Generations to come will remember them. Correct. புரிஞ்சுது. How to be an inspiring person. Thanks. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.